உன் பேர் என்ன? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பேன். நீ காத்தாயி அப்படின்னு சொல்லு. காத்தாயி தலையை நிமித்து காத்தாயி. சொல்லு உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? மூணு தடவை சொல்ல வேணாண்டா. அப்படி இந்த எடுத்துட்டு தானே இருக்கேன். வரமா அப்படி அப்படி கை கொடுத்து சொல்லு. நீ பேசாத கிளவியே பாரும்மா சாமி. நீ எதுக்கு கேமராவை பாக்குற? கால்ராஜா வர சொல்ற. இதான் கடைசி வீடியோ நினைக்கிறேன். ஆடு 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 அப்படியே நீட்டிக்கிட்ட ஆடு. இது நீ வாய் மூடு. இங்க பாரு இங்க பாரு. ஓ முடிஞ்சா அப்படி சொல்லணும். சாதனை என்னன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியாதுடா, சத்தியமா தெரியாது. ஓடுற ரயில்ல விழுந்து ஓடுற ரயில்ல விழுந்து ரெண்டு துண்டா போனவடா. என் சாதனை என்னன்னு தெரியுமாடா? ரயில்ல விழுந்து 2 துண்டா போனவன்டா. உன்னால முடியுமா? உன்னால முடியுமாடா காளி? என்னால முடியாது சாமி. சரி அப்படியே சுத்து ஒரு ரொட்டேட் பண்ணு. சுத்து சுத்து விழு 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 பின்னாடி விழு. அப்படியே மேல விழுந்துரு. விழுந்துரு. நாக்க தள்ளி நாக்க தள்ளி ஏய் நீ கொஞ்சம் பின்னாடி போ. எதுக்குடா இது மணி அந்த ரங்கடா? கிளவிக்கா ஏன்டா அந்த ஊர்ல கிளவிக்கலாமாடா பை பிடிக்குது? என்ன பேய்களுக்கு கூறு இருக்குது போச்சா? ஆமா அந்த கிளவி யாரு? எங்க ஆத்தா பொண்ணு தாயி. உங்க ஆத்தா பொண்ணு தாயா? கொஞ்சம் இரு. வாடா வாடா நம்ம கிளவியப்பா. டேய் ரெடி ஆயிக்க. சரிண்ணே. ஆமா உன் பேர் என்ன? அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல. டேய் நான் பேயோட பேரை கேட்டேன்டா. பேப்பல கொஞ்சம் சும்மாடா. டேய் உன் பேர் என்னன்னு கேட்டல? தாயே. உன் ஊர் அது? பாரப்பட்டி. உன் வயசு என்ன? வயசு 22. 21 வயசா? ஆமா 21 வயசு அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கே, என்ன காரணம்? எங்க ஊர் கரிக்கடை பாண்டி என்ன கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஆத்துட்டு போயிட்டான்டா. சரி முதல்ல நடக்கல. அதுக்கு இந்த கிளவி மேல வந்து ஏறி இருக்க நீ? பாண்டி வரசல்டா அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான்டா நான் வெளிய போவேன். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான் போவியா? டேய் இந்த உடம்புல வந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா? செத்தால கவலை இல்லடா. என் ஆசை நிறைவேறணும்டா. ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராத்த கேளு சூட்ட கேளு. அத விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணனும்னா இதெல்லாம் நாங்க சத்தம் பண்ண தர முடியும் உனக்கு. சொன்னத செய்டா இதே. டேய் இத பத்தி ஏன்டா பேசாத? உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு. நாங்கலாம் சுருட்டி வச்சிருக்கோம். வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடிரு நீ. முடியாது. போக மாட்டியா? டேய் இது சரிப்பட்டு வராது. என்ன சாட்டேறா. சாட்டை கொண்டு வரல. சாட்டை கொண்டு வரலையா? டேய் வர வர ஓன் சேட்டில அதிகமா இருக்கு. இங்க பாரு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நீ போடா போய் வாழ மாட்டே எடுத்து போடா. நீ போக மாட்டியா? ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க? சும்மா பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா
இதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம் தெரிஞ்சுக்க. போடி ஆத்தா, நாங்க உன்ன மாதிரி கொல்ல பைய பார்த்தவங்க. வாடா சீக்கிரமா. எது வாடா சீக்கிரம் வாடா. ஏன்டா ஒரு மனுஷன் தனியா விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வருது? ஓட்டனா திட்டம் போட்டே வேலை பாக்குற நீ. ஏய் இந்த பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயங்கரமானவன். கொல்லிமலை பேயி, மோகினி பிசாசு, ரத்த காட்டேரி எல்லாம் ரத்தம் கக்க ஓட வச்சவன். எடக்கு பண்ணாம அந்த கிளைய விட்டு ஓடிரு. என் சாதனை பத்தி உனக்கு தெரியுமாடா? என்ன உன் சாதனை? ஓர ரயில உயிரோடு வந்து 2 துண்டு ஆனவடா. அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா? ஓர ரயில்ல நான் போய் விழுவா? இது சரிப்பட்டு வராது. இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு. காத்தாயி ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்புன்னு முடிக்கிச்சு? தெரியலையே என்னன்னு பாரு. என்னடா கிளவி செத்து போச்சா? ஆமாண்ணே. என்னடா சொல்ற? தானா பொறுசன தடியல அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டுட்டீங்களே. ஐயோ கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளையும் செத்துட அனுப்பிடுவாங்க. எது எப்படியோ முதல்ல என்ன காப்பாத்துங்க. செருப்பு குஞ்சிரும். நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? யாய் காத்தாயி போயிரு போயிரு. அதான் போயிடுச்சு. டேய் சும்மாடா, தப்பிக்கிறதுக்கு புது ரூட்ட போறா, பேசாமறா. ஏய் இப்ப நீ போகல. வா 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 வா. அப்படி ஏய் என்ன நிக்கிற? வெளிய வந்தாச்சல ஏன் நிக்கிற? போ. என்ன பல்ல காட்டிட்டு இழிக்கிற? அடி பாவி காத்தாயி, கிளவிய கொன்னுட்டயா? கிளவி செத்து போச்சா? எங்க ஊரு கிளவிய கொன்னதுக்கு உன்னை கட்டி வச்சு அடிக்கல. நான் சொல்லி விட்டேன்.